அவனோட தங்கச்சிக்கிட்ட அந்த அவனுக்கு மெசேஜ் பண்ண பொண்ணு வந்து சொல்கிறா, உங்கள் அண்ணன்கிட்ட நான் வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து உங்களை நேரில் பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே நேரில் பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்காம நான் கேட்டுட்டேன். ஆனால் உங்கள் அண்ணன் இதுக்கு என்ன பதில் சொல்வாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அவகிட்ட சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆனால் அவள் சொல்கிறா, எங்கள் அண்ணன் உன்னைய சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எந்த வார்த்தையும் அவர் சொல்ல முடியாது. ஏன்னா மெசேஜ் பண்ணது வந்து என் அத்தை பொண்ணுன்னு நினச்சி என் அத்தை பொண்ணை வந்து என் அண்ணன் அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணிட்டாரு. என் அண்ணன் இது வரைக்கும் இப்படி எந்த பொண்ணையுமே லவ் பண்ணதும் இல்லை, இப்படி எந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசினதும் இல்லை. அதுவும் போக எந்த பொண்ணுக்காக என் அண்ணன் அழுததே இல்லை. ஆனால் அவளை பிரிஞ்சு போகும்போது என் அண்ணன் ரொம்ப அழுதாங்க. அவளுக்காக ரொம்ப அவளை மிஸ் பண்ணாங்க. அதனால் என் அண்ணனோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டு என் அண்ணனோட லைஃப்பில் இருந்து நீ போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நீ தயவு செஞ்சு எங்கள் அண்ணனை விட்டுட்டு போயிரு, எங்கள் அண்ணன் லைஃப்பில் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவகிட்ட சொல்கிறா. இதை கேட்டுட்டு இருந்த அவளோட அண்ணன், என்னது எனக்கு மெசேஜ் பண்ண பொண்ணு இவ தானா? அப்போ எனக்கு மெசேஜ் பொண்ணு இது அத்தை பொண்ணு இல்லையா? இதையே நீ என்கிட்ட சொல்லலை, அதுவும் இவ வந்து உன் க்ளோஸ் ஃப்ரெண்டாக வேறு இருக்கா, நீ ஏன் என்கிட்ட இதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவள் தங்கச்சிக்கிட்டே ரொம்ப சண்டை போடுறான். சண்டை போடும்போது தான் அவள் சொல்கிறா, நீ எப்படி அத்தை பொண்ணுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தியோ அதே மாதிரி நான் என் ஃப்ரெண்டுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தா, நானாக என் காதில் உங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிற வர நீ வந்து சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருந்தா. அதனால தான் நான் அவகிட்ட சொல்லவே இல்லை. நீ அத்தை பொண்ணை லவ் பண்ணதுக்கப்புறம் அவகிட்ட என்னால் நீ லவ் பண்ணுற விஷயத்த என்னால் சொல்லவே முடியலை. அதனால தான் அவளோட ஃபோன் கால்ஸ் எதுவுமே நான் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. நான் இவ்வளோ நாள் நம்பிக்கையோடு உங்கள் அண்ணனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இதில் நான் இப்படி ஃபெயில் ஆகிட்டேனே அப்படின்னு நினச்சி அவள் மனசு உடைஞ்சி உங்கள் அண்ணனை விட்டு நான் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு மனசு உடஞ்சி போனான். அந்த இடத்த விட்டு மனசு உடஞ்சி போய் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்தான். அப்போது இவன் அவள் பக்கத்தில் போனான். நீ ஃபீல் பண்ணாத, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். நீ வந்து என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இத்தனை வருஷமாக எனக்காக காத்துக்கிட்டு இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணது நீ தான் எனக்கு தெரியாது. நீ அனுப்பின பிக்கை பார்த்து நான் வந்து என் அத்தை பொண்ணு மாதிரியே இருந்தனால என் அத்தை பொண்ணு தான் என்கிட்ட இத்தனை நாள் மெசேஜ் பண்ணுறான்னு நினச்சி என் ஒட்டுமொத்த காதலையும் அவளுக்காக நான் கொடுத்துட்டேன். ஆனால் நீ ரியலி சூப்பர். 9 வருஷமாக நான் எத்தனை நம்பரையோ உன்னோட நம்பரை நான் பிளாக் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளவோ நம்பர் மாற்றிருக்கேன், ஆனால் கொஞ்சம் கூட நீ சகிக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருந்த. ஆனால் என்னை எத்தனையோ பொண்ணுங்க லவ் பண்ணாங்க, எத்தனையோ பொண்ணுங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்க, ஆனால் யாருமே உன்ன மாதிரி இருந்ததே கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க, என்னோடய நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க. அப்படி பிளாக் பண்ணலனாலும் அவங்க வந்து நான் வேறு ஒருத்தரோட கமிட்டட் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீ அப்படி கிடையாது. எனக்காக 9 வருஷமும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருந்த. எனக்காக காத்துக்கிட்டு இருந்த, உன்னை பார்க்கணும், பேசணும், உன்னை கல்யாணம் பண்ணணும், உன் கூட வாழணுங்கிறது மட்டும்தான் என்னோட எண்ணம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை என் அத்தை பொண்ணு தான் அந்த மெசேஜ் பண்ணுதுன்னு நினச்சி அவளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன நினச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணுற உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ண ஆசைப்பட்றேன். நீ இவ்வளோ ஃபீல் பண்ண உனக்கு தகுதியே இல்லை. காதல்ங்கிறது ஒரு எக்ஸாம் மாதிரி தான், அதில் நம்ம ஃபெயிலும் ஆகும், பாஸும் ஆகும்.
நாம் நடக்கிற எக்ஸாமுக்கு நல்லா படித்தாதான் நம்ம பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம படிக்காமல் இருந்தால் ஃபெயில் தான் ஆகும். நீ எப்படி தெரியுமா இருந்த? படிக்காமலே பாஸ் பண்ணிடுவோங்கிற முட்டாள்தனமான நம்பிக்கையில் இருந்த. அப்போது நீ ஃபெயில் தானே ஆவ. இது கேட்டாவா எனக்கு நீங்கள் சொல்கிறது சுத்தமாக புரியலை. என்ன பரீட்சை? நான் இந்த பரீட்சையில் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தேன். எனக்கு நீங்கள் சொல்கிறத புரிகிற மாதிரி தயவு செஞ்சு சொல்லுங்க. என்னை நீ லவ் பண்ணது எக்ஸாம் மாதிரி தான். ஆனால் நீ என்கிட்ட சொல்கிறது தான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. நீ என்கிட்ட உன்னுடைய லவ்வை சொல்லாமலேயே நீ கண்டிப்பாக இந்த லவ்வில் பாஸ் தான் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுருந்த. இது முட்டாள்தனமான நம்பிக்கை அப்படின்னு அவன் அவகிட்ட சொல்கிறான். நான் உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை முட்டாள்தனமானது தான். ஆனால் ஐ எம் நாட் ஃபெயில்டு. மை சக்ஸஸ் இஸ் ஜஸ்ட் போஸ்ட்பாண்டட். நான் ஃபெயில் ஆகலை. என்னோட வெற்றி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். லவ் சக்ஸஸ் ஆகும்னு இன்னும் 100% நான் நம்புகிறேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அண்ட் ஐ மிஸ் யூ. அவனை பார்த்து சொல்லிட்டு அவள் கிளம்புறா.